Ice cream. வணக்கம். பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சி நண்பர்களுக்கு உங்கள் விஜயோட வணக்கங்கள். இந்த ஞாபகங்கள் படம் பற்றி நிறையவே சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ சொல்ல போகிறது இதுவரைக்கும் சொல்லாதது. ஆரம்பத்திலேயே ஊடக நண்பர்களான உங்ககிட்ட ஏன் சொல்லலைன்னா, சில நிஜங்களை திரை வடிவமாக்கும் போது அசந்தர்ப்பமான சில தடைகள் நேரும். இப்போ அப்படி இல்லை. ஞாபகங்கள் முழுசாக முடிஞ்சு திரைக்கு வர தயாராகிடுச்சு. 1993 நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு சென்னைக்கு பாட்டு எழுத போராட ஆரம்பித்த காலகட்டம். சூளைமேடு பகுதியில் ஒரு ரூம். அந்த ரூமில் என்ன மாதிரியே 2 பேர். அதில் ஒருவர் எனக்கு முந்தைய சென்னைக்கு பாட்டு எழுத களமிறங்கிய கவிஞர் கதிரவன். அப்போ வயசில் என்னை விட மூத்தவரான கதிரவன் முழுக்க முழுக்க வித்தியாசமான ஒரு சோசலிச சிந்தனைவாதி. காரல் மார்க்ஸும் லெனினும் தான் பூமியை படைச்சாங்கன்னு சொல்லிட்டு இருப்பார். சென்னையில் பாசறைன்னு சொல்லி ஒரு புரட்சி சிந்தனை அமைப்பு வச்சிருந்தார். சிவப்பு சிவப்பாக அட்டை போட்ட புத்தகங்கள், கண்ணுக்குள் அப்படியே தீக்கதிர் பாயிற மாதிரி பார்வைன்னு கதிரவனோட உலகமே வேற. நாங்கள் இருந்த போர்ஷன் கீழே ஒரு வடநாட்டு குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு அழகு தேவதை. ஒரு நாள் நாங்கள் இருந்த ரூமுக்கே கதிரவனோட கவிதைகளை கேட்டு அந்த பொண்ணு வந்தப்போ தான் அந்த சிவப்பு சிந்தனைவாதிக்குள்ளேயும் ஒரு சிலுங்கல் கவிதை ஒளிஞ்சிட்ருக்குன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது. அவங்க பேர் என்னன்னு கேட்டப்போ, மீரா, மீரான்னு நான் வச்சிருக்கேன்னு கதிரவன் சொன்னார். உலகத்திலேயே தன் காதலிக்கு பேர் சூட்டிய காதலன் கதிரவனாக தான் இருந்திருப்பார். நிறைய மாற்றங்கள். சிவப்பு சோசியலிஸ்ட்வாதியால் சினிமாவுக்குள்ள தன்னை செதுக்கிக்க தெரியலையே தவிர காதல் அவரை கலவரப்படுத்தாம இல்லை. மீரா நிறையவே நிறைஞ்சிருந்தாங்க கதிரவனுக்குள்ள. நான் எனக்கு கிடைச்ச பாட்டை பற்றி பேசுவேன். அவர் மீராவோட கடற்கரைக்கு போனதை பற்றி சொல்லுவார். மொட்டை மாடி கதிர் மீராவோட காதல் தேசமாக இருந்துச்சு. மீரா தன்னோட வீட்டில் யாரும் இல்லாதப்போ கூப்பிட்டதா கொண்டாடுவார். மீராவே கதிர்னு கூப்பிட்டதா மிதப்பார். திடீர்னு ஒரு தீவிரவாத அமைப்போட தொடர்பு வச்சிருந்ததா சொல்லி போலீஸ் கதிரை கைது செஞ்சு கூட்டிட்டு போனப்போ, நாம் எதிர்பார்த்த மாதிரியே மீரா வடநாட்டு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியூருக்கு போய் செட்டில் ஆக வேண்டிய சூழ்நிலை. திரும்பி வந்த கதிரவன் கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளியா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருந்தார். தனிமை, பிரிவு, விரக்தி, மதுப்பழக்கம்னு அந்த பகுத்தறிவுவாதி பாழாகிட்டு இருந்தார். ஆறுதல் சொல்ல முடியாத தூரத்துக்கு போயிட்ட கதிரவன் தன் சொந்த ஊருக்கே ஒரு நாள் திரும்பி போனார். சினிமா பிஸியில் இருந்த நான் 4 மாதங்கள் கழித்து ஒரு நண்பரோட கதிரவன் ஊருக்கு போய் பார்த்தேன். கதிர் இல்லை. ஊரில் மட்டும் இல்லை, உலகத்திலே இல்லை. கனத்த இதயத்தோட சென்னைக்கு அவரோட உடைமைகளை ஊருக்கு அனுப்பும்போது ஒரு டைரி கிடைச்சது. அந்த டைரியில் அவர் எழுதின ஒரு கவிதை, சாகும்போது கூட ஒரு கொசு கைதட்டல் வாங்குகிறது, இருக்கும்போது மனிதா நீ. அத்தோட அந்த டைரியில் சில கசங்கிய கடிதங்கள், 2 அழுக்கான போட்டோ. மீரா மேல இருந்த காதலை மறைக்க முடியாத கதிரவன் தனக்குன்னு ஒரு கனவை அந்த டைரியில் எழுதி வச்சிருந்தார். அந்த கனவு என்னன்றது தான் இந்த ஞாபகங்கள் திரைப்படம். இந்த படத்துல நிறைய காட்சிகள்ல கதிரவனை அப்படியே படமாக்கியிருக்கும். கதிர் எப்பவுமே ஒரு பென்சில் வச்சிருப்பார். பென்சில்ன்றது அவருக்கு ஒரு கேரக்டர். பேனாவால் எழுத மாட்டார். ஏன்னு கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார். இந்தா புடி பார்க்கர் பென், இதுல எழுது, அப்பதான் மெஜஸ்டிக் லுக் வரும். இதால எழுதுனா வராதா? பென்சில் எழுதுனா வறும கோடு தான் வரும்னு இல்லை. ஓஹோ. என்ன ஓஹோ? நிலா ஆம்ஸ்ட்ராங் போகும்போது பேனா எடுத்துட்டு போல. அங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லை இல்லையா, அதனால பேனா எழுதாது, பென்சில் தான் எடுத்துகிட்டு போனார். நம்ம எழுத்து ஆம்ஸ்ட்ராங் ரேஞ்சுக்கு உயரணும். கதிர் அது என்னமோ ரூம்மேட்ஸ்லேயே எங்கிட்ட மட்டும்தான் சில உண்மைகளை மனம் விட்டு பேசுவார்.
மீராவோட கடற்கரைக்கு போனது, அங்கே திடீர்னு சண்டை வந்தது, எல்லாத்தையுமே. சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளேன். என்ன கேக்கணும்? உன்னோட ஈகோ இது அதெல்லாம் நான் கேக்கணுமா? ஈகோலாம் ஒரு மண்ணும் கிடையாதுப்பா. பின்ன உன்னோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பிச்சு தின்னு இருக்கும். உன் மனசு பூரா உன்னை பத்தி தாழ்வான அபிப்பிராயம். பாரு, கண்ணிலே தெரியுது. உன்னால என்ன பார்க்க முடியுதா? உத்து பார்த்துட்டா நீ செஞ்ச தப்பு எல்லாமே சரின்னு ஆயிடுமா? ஒண்ணும் கிடையாது. கதிர் ஒரு பெரியார் பிரியர். கடவுள் இருக்கலாம், ஆனா மனுஷனை ஏன் கடவுளா மதிக்கிறீங்க அப்படிம்பார். அங்க கோயில் வாசல் ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு, அவரை பார்த்தா கூட தான் அடிகளார் மாதிரி இருக்கு. அவர்கிட்ட ஏன் போய் யாரும் ஆசீர்வாதம் மாட்டேங்கிறீங்க? ஏய், கோயில்ல வந்து நாத்தியம் பேசாத. நான் ஒன்றும் நாத்தியம் பேசல. அதான் குடும்பத்துக்கு குடும்பம் 108 சாமி இருக்கே. அந்த சாமியெல்லாம் காவல் காக்கிறதுக்கு காத்தவராயன், பாவாடுறாயன், செங்கல் வராயன், பேச்சியம்மா, ஐயனார்னு சாதி வாரிய சாமியும் பிரிச்சு வச்சாச்சு. முருகா, இது போதாதுன்னு ராகவேந்தர், தன்வந்திரி, கருடாழ்வார், நம்மாழ்வார், புலிப்பாணி சித்தர் வரைக்கும் வந்தாச்சு. அப்புறம் சனி பகவான்ல இருந்து ராகு கேதுன்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சாமி, ஒரு கோயில், ஒரு பரிகாரம். இத்தனையும் போதாதுன்னு மனுஷனெல்லாம் எதுக்கு இப்ப கடவுளா தெரியும்? இப்படி ஒட்டுமொத்தமா 1.5 வருஷம் கதிரவனோட பழகுனதுல நான் பதிவு செஞ்சு வச்சிருந்ததை ஒரு நாவலா எழுதலான்னு தான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன். திடீர்னு அதை திரைப்படமாக்குவதற்கான முயற்சி நடுவில் முளைச்சது. நிஜங்களை இந்த படத்துல முழுசா பதிவாக்கியாச்சு. இந்த படத்துல நிறைய உண்மைகள் உறைஞ்சு கிடக்கு. பாடல் காட்சிகளை தவிர மற்ற அத்தனை காட்சிகள்லையுமே உண்மை ஊறி ததும்பி கிடக்கும். கதிர், மீரா இந்த 2 பேரோட ஜீவனுள்ள காதல் இந்த ஞாபகங்கள் படம் முழுக்க நிறைஞ்சு வழியும். இதுல கதை வசனம்னு பெருசா எழுதுறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா வழிய 2 பேர் வாழ்ந்த வாழ்க்கை, திகட்ட 2 பேர் செஞ்ச காதல், கரைஞ்சு அழுத கண்ணீர், சிரிப்பு சத்தம் எல்லாத்தையுமே ஞாபகங்கள்ல பதிவு செஞ்சாச்சு. இந்த காதல்ல ஒரு புனிதம் இருந்துச்சு, சொல்ல முடியாத சுமக்க முடியாத ஒரு சோகம் இருந்துச்சு, இன்னும் என்னென்னமோ. எல்லாம் பண்ணி முடிச்சப்போ ஒரு சின்ன திருப்தி. ஒரு நல்ல நண்பனோட காதலுக்கு அப்ப உதவ முடியாட்டியும் அவர் தன்னுடைய கடைசி லட்சியமா எழுதி வச்சதை படமாக்க முடிஞ்சதுன்னு ஒரு சின்ன திருப்தி. அது என்ன, ஷாஜகான் மும்தாஜ், அம்பிகாவதி அமராவதின்னு எப்பவுமே மன்னர்கால காதல் மட்டும்தான் அமரக்காதல் ஆகுமா? நம்ம கூடவே நம்ம மாதிரியே வாழ்ந்து மறைஞ்சு போன கதிர், மீரா இவங்களுடைய காதல்லாம் அவங்க கிட்ட இருந்து எந்த அளவும் குறைஞ்சிடாதுன்னு எனக்கு தெரிஞ்சது. ஒரு பெரிய பொருளாதார சுமையை தூக்கி ஒரு நிஜ காதலை இந்த திரைப்படத்துல பதிவு பண்ணியாச்சு. நிச்சயமா இந்த ஞாபகங்கள், இந்த படத்தினால கதிருடைய ஆத்மா சாந்தி அடையாது. ஏன்னா ஆத்மாவுக்கு ஏது சாந்தி? கதிரவனின் ஞாபகங்களுக்காக இந்த ஞாபகங்களுடன் பா. விஜய்.